அம்மன் அருள் டிவி நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் DJ சுந்தரபாண்டி. நம்முடைய சேனலுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பெயர்ச்சி வீடியோ மூலமாக உங்களை முதல் முறையாக சந்திக்கிறேன். பல சேனல்கள் நம்ம பேசியிருந்தாலும் நம்மளுடைய அம்மன் அருள் டிவியில் பேசும்போது ஒரு சந்தோஷம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நம்முடைய நேயர்களுடைய அன்பான ஒரு வரவேற்பு மூலமாக எனக்கு கிடைக்கும். மேலும் இந்த குரு பெயர்ச்சி உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்களை குரு பகவான் கொடுக்க போகிறார், மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யலாம், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம். இந்த குருவானவர் நவகிரகத்தில் சுபகிரகம். இந்த நவகிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசியை நோக்கி இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி உள்ள வரார். 2ஆம் தேதி தான் எனக்கு தெரிஞ்சு நீங்கள் பார்ப்பீங்க, அல்லது 2ஆம் தேதிக்கு மேலே தான் அந்த வீடியோ பார்ப்பீங்க. நான் ஒரு கெஸ் பண்ணி வச்சுருக்கேன், எனக்கு தெரிஞ்சு அதான் நடக்கும். ஓகேவா? ஏன்னா குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் தான் நான் உங்களை சந்திக்கணுங்கிறது குருவுடைய ஆர்டர். அப்போ இந்த குரு பகவான் கடகராசிக்குள்ள உள்ள உச்ச வீட்டில் அமர்ந்து தன்னுடைய பார்வை மூலமாக உங்களுடைய லைஃபே மாற்ற போகிறார். நீங்கள் எதிர்பார்க்குற அத்தனை விதமான செயல்பாடுகளுக்கும் கரெக்டான ஒரு பாதையை அமைச்சு கொடுத்து தடைகளை தூக்கி எறிஞ்சிட்டு விடைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடை குரு பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஓகேவா? ஸோ என்னென்ன கொடுக்க போகிறார், என்னென்ன மாற்றங்கள் ஏற்படுது அப்படிங்கிறத வீடியோ முழுமையாக பாருங்க. ஸோ வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆவீங்க. ஸோ அதன் மூலமாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒரு 4 பேர்லேருந்து 40 பேருக்கு உங்களுடைய நண்பர்களுக்கு, உங்களுடைய உறவினர்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுவீங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த குருவானவர் ஒரு குழப்பம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்காக, கஷ்டம் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பதற்காக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு வருகிறார். 6ஆம் இடத்துல இருந்த குரு இப்போ 7ஆம் இடத்துக்கு வருவதனால என்னென்ன மாற்றம்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன முன்னேற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறாங்கிறத பார்க்க போறோம். சரியா? ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவானே ஒரு 7.5 வருஷத்துல உங்க லைஃப்ல எல்லா விதமான 7.5யும் சந்திக்க வச்சுட்டார் என்பது உண்மைதானே? பக்குவப்படுத்தினார்ல, புரிய வச்சார்ல. நீ கஷ்டப்பட்டு நீ உண்மையாக பாசம் வச்சு வேலை பார்க்குற, பாசம் வைக்கிற, ஆனால் அந்த பாசத்துக்கான உறவுகள் அவர்கள் இல்லை, நீ வேலை பார்க்குற இடத்துல உனக்கு மதிப்பு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணாரா பண்ணலையா சொல்லுங்க? அவ்வளோ தூரம் பக்குவப்பட்டீங்க. ஒரு 7.5 வருஷத்துல மகர ராசிக்காரங்கிட்ட ஒரு கூட இருந்த உறவுகளில் பல உறவுகள் காணாமல் போச்சு. எங்கே போனாங்கன்னே தெரியல. நீங்கள் நல்லா இருக்கும்போது கூடவே இருந்தவங்க இப்போ நீங்கள் கஷ்டப்படும் போது ஒரு பய கூட இருக்க மாட்டான். அந்த அளவுக்கு உங்களை கூடவே இருந்து ஏமாற்றி உங்கள்கிட்ட குழி பறித்து அதில் வாழ்ந்தவங்க பல பேர். அப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த ஒரு விஷயம் சொல்லுவேன், 12 வருடத்துக்கு ஒரு முறை மகர ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். 12 வருஷத்துக்கு ஒருக்க நீங்கள் அப்டேட் ஆகிட்டே இருப்பீங்க. அந்த அப்டேட் யார் மூலமாக ஏற்படும் நினச்சிங்க? இந்த குரு பகவான் மூலமாக தான் ஏற்படும். ஸோ நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்குறீங்க, இப்போ குரு கடகத்துக்குள்ளே வரார். ஓகேவா? அதே பலபடியும் கடகத்துக்குள்ள வரும், இன்னொரு அப்டேட் ஆவீங்க, உங்களுக்கு புரிதல் ஏற்படும். இப்போ 12 வயசுலேருந்து நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. 12 வயசுலேருந்து குடும்பத்துக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்கள் கூட இருக்கவங்களாம் ஓடி பிடிச்சி விளையாண்டு இருப்பாங்க, இல்லை வேறு ஏதோ விளையாட்டு ஜாலியாக விளையாண்டு இருப்பாங்க. நீங்கள் மட்டும் உங்கள் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்காக சிந்திக்க ஆரம்பிச்சிருப்பீங்க 12 வயசில். 24 வயசில் என்னென்னமோ சேட்டை பண்ணியிருப்பாங்க. நீங்கள் அந்த 24 வயசில் வீட்டில் எப்படியா சம்பாரித்து கொடுத்து அம்மா அப்பாவை காப்பாற்றணும், அம்மா அப்பாவுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க. கூட பிறந்த உறவுகளுக்காக பல மகர ராசிக்காரங்க படிப்பு இழந்தீங்க. அவங்க படிக்கணுங்கிறக்காண்டி சிறு வயதிலே வேலைக்கு போன லிஸ்ட் எத்தனை பேர் இருக்கீங்க யோசிச்சு பாருங்க. சார் நல்லா படிப்பேன் சார், ஆனால் எங்கள் அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி படிக்கணுங்கிறக்காண்டி நான் படிக்க போகல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நீங்கள். ஸோ குடும்ப உறுப்பினர்களுக்காக, கூட பிறந்த உறவுகளுக்காக, கட்டின கணவனுக்காக, கட்டின மனைவிக்காக, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக, மற்றவங்களுக்காக காகன்னு வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்காக வாழ்ந்தீங்கன்னா
ஒரு குறிப்பிட்ட வயதில் 5% 10% கூட நீங்கள் வாழ்ந்துருக்க மாட்டீங்க. ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கையில் இனிமேலாவது நமக்காக வாழணும்னு ஆசைப்படக்கூடிய மகர ராசியாக நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கான பதிவு தான் இது. புரியுதா? ஸோ இப்படிப்பட்ட வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது. குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார், உங்களை பார்க்குறார். 7ஆம் பார்வையும் உங்களை பார்க்கார். அப்போ இனிமே தான் ஒரு தெளிவான ஒரு வாழ்க்கை வாழப்போகுது. அதாவது தூய்மையான ஒரு நீர் இருக்குன்னா அந்த நீரில் நம்ம வந்து முகத்தை பார்த்தோம்னா முகம் நல்ல பிரகாசமாக இருக்கும். அது கொஞ்சம் அழுக்காக குழப்பின நீர்னா அதை பார்த்தா முகமே தெரியாது. ஸோ இப்போ உங்கள் முகம் தெரியாமல் இருக்கலாம், உங்ககிட்ட உங்களை பயன்படுத்துகிறவங்களுக்கு உங்களை தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இனிமே உங்களுடைய உண்மையான அற்புதமான மாற்றங்களை பார்த்து விட்டுட்டு போனவன் தேடி வருவான். எழுதி வச்சுக்கோங்க. உங்களை விட்டுட்டு போன உறவுகள் தேடி வருவாங்க. நீங்கள் தான் என் உலகம், நீங்கள் தான் என் வாழ்க்கைம்பாங்க. ஏமாந்துடாதீங்க, போதும். புரியுதா? நம்பி ஏமாந்தது போதும். இனிமேல் நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றி தான். உங்களால் முடியாதுங்கிற எவனும் சொல்ல முடியாது. எந்த இடத்தில் நீங்கள் அவமானப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ, எந்த இடத்தில் நீங்கள் தனித்து விடப்பட்டீங்களோ அந்த இடத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் யாருன்னு ப்ரூவ் பண்ண போகிறீங்க. இத்தனை நாட்களாக உங்களுடைய திறமைகளை, உங்களுடைய அனுபவங்களை ஏளனம் பண்ணவர்கள் அவர்கள் எல்லாம் மாறுவாங்க. உங்களுக்கான பாராட்டு கிடைக்கும், உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் எவ்வளவோ போராடிட்டீங்க, இனிமேல் போராடாமல் வெற்றி பெற போறீங்க. நீங்கள் எடுக்கிற முயற்சி எல்லாமே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கரெக்டாக இருக்கும். ஒரு பிளான் போட்டு பக்காவாக பண்ணிடுவீங்க. ஸோ நீங்கள் இப்போ வரையும் மற்றவங்களுக்கு பிளான் போட்டு கொடுத்துருக்கீங்க. நல்லா பாருங்களேன், மகர ராசிக்காரங்க நீங்கள் இருக்கிற வீட்டில் ஒரு பிரச்சனைனா உங்கள்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு அலுவலகத்தில் இருக்கீங்கன்னா அந்த அலுவலகத்தில் என்ன பிரச்சனைனாலும் உங்கள்கிட்ட வந்து கொடுத்து நீங்கள் சரி பண்ணி கொடுங்க, உங்களால் தான் முடியும் அப்படிமா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நாங்கங்கிறக்காண்டி செஞ்சிருவீங்க. அதுக்கப்புறம் தான் உங்களை அவங்க வச்சு செய்வாங்க. பொதுவாகவே வாழ்க்கையில் நான் பட்ட கஷ்டம் மாதிரி யாருமே படக்கூடாதுன்னு ஒரு மனசார சாமி கும்பிடக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் யாருக்காக கும்பிட்டீங்களோ அவங்க தான் உங்களை வச்சு செஞ்சுருப்பாங்க. ஸோ இதெல்லாம் மாறப்போகுதுங்க. லைஃப் பிரகாசமாக இருக்க போகுது. உங்களுக்கான வேலை கிடைக்க போகுது, உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகுது, உங்களுடைய வீட்டில் சுப நிகழ்ச்சி நடக்க போகுது. புரியுதா? ஒன்று உங்களுக்கு கல்யாணமாக இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்த இளைய சகோதரிக்கு கல்யாணமாக இருக்கலாம், அல்லது உங்கள் கூட பிறந்த மூத்த சகோதரிகளுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய பாக்கியத்தை குரு பகவான் கொடுப்பார். இவ்வளவு நாட்களாக நீங்கள் மற்றவங்களுக்கு பயனுள்ள விஷயங்களை செஞ்சீங்க, தனித்து விடப்பட்டீங்க. இனிமே உங்கள் உறவுகள் உங்களை தேடி வந்து என் தம்பி, என் அண்ணன், என் அக்கா, என் தங்கச்சின்னு உங்களை பாராட்டக்கூடிய அளவுக்கு, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கொடுக்கக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொடுக்குறார். அதே போல் மகர ராசி என்பவர்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஏற்றம் ஏற்படும். நீங்கள் உழைச்ச உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்க போகுது. வேலையில் ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். அதே போல் சந்தோஷமே இல்லாமல் வெளியே சிரிச்சுக்கிட்டு வாழக்கூடிய நீங்கள் இனிமேல் மனசார சந்தோஷமாக இருக்க. சொந்த வீடு, சொந்தமாக இடம் அல்லது சொந்த வீடு கட்டக்கூடிய யோகம் உங்களுக்கு கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. ஒன்று வீடு கட்டுவீங்க அல்லது வீடு வாங்குவீங்க. அந்த அமைப்பு குரு பகவான் கொடுக்காது. அப்போது பல முயற்சி எடுத்து முடியலன்னு சொன்னக்கூடிய வார்த்தைகள் இருந்தால் அது காணாமல் போய் உங்கள் முயற்சி தான் வெற்றி பெறுங்கிற தன்னம்பிக்கையுடன் நீங்கள் வாழக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த குரு பயிற்சி என்பது உண்மை. அதே போல் இந்த குரு பயிற்சி காலங்களில் நீங்கள் என்ன வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, கருப்பசாமியை பிடிச்சிக்கோங்க. கருப்பசாமி அப்படியே பிடிச்சி, என் கருப்பன் இருக்கான் அப்பா, உன்னை நம்பி வந்துட்டேன்ப்பா, நீ தான்ப்பா எனக்கு உறுதுணைன்னு சொல்லி கருப்பசாமிகிட்ட போய் கேளுங்க. கருப்பனுடைய அப்படியே ஃபுல் வைப்ரேஷன் உங்களுக்கு வரும். புரியுதா உங்களுக்கு? அவருடைய சக்தி உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். கண்டவன்லாம் உங்களை வரவே போகிறவன்லாம் வந்து உங்களை பாடாப்படுத்தினால கருப்பனுடைய துணை இருக்க வேறு எவன் துணையும் இல்லை. நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. யார் யாரெல்லாம் கருப்பசாமியை குலதெய்வமாக, யார் யாரெல்லாம் கருப்பசாமியை தன்னுடைய இஷ்ட தெய்வமாக, யார் யாரெல்லாம் இப்போ கருப்பசாமியை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்டீங்களோ அத்தனை பேரும் ஸ்ரீ கருப்பனை போற்றி, எவ்வளோ தூரம் போற்றி சொல்லணுமோ போற்றி சொல்லுங்கள். கருப்பனுடைய ஆசீர்வாதம் கூடவே இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. நேயர்களே, உங்களுக்கான உங்களுடைய ராசிக்கான
குரு பகவானுடைய பெயர்ச்சி மூலமாக ஏற்படும் பொது பலன் இப்போ பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த பொது பலனில் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பில் ஒரு 20லேருந்து 30% நவ கிரகத்தில் சுபகிரகமான குரு பகவான் உறுதியாக ஒரு கிஃப்ட் கொடுப்பார். நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 30% ஒரு சேஞ்சஸ் உண்டு. இதை தாண்டி உங்கள் மனசில் நிறைய கேள்விகள் இருக்கலாம். வீடு எப்போ கட்டலாம், கல்யாணம் எப்போ முடிக்கலாம், திருமண வாழ்க்கையில் உள்ள பிரச்சனை சரியாயிருமா, கடன் பிரச்சனை வெளியே வந்துடுவோமா, வேலை வாய்ப்பு எப்படி இருக்கும், ஸோ இந்த என்ன சொல்லணும், நம்மளை ஏமாற்றுறாங்களே, நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்களே, நம்மளை ரொம்ப ரொம்ப பாடாப்படுத்துகிறாங்களே, ஸோ இதுலேருந்துலாம் நம்ம எப்போ வெளியே வருவோம், நமக்காக எப்போ வாழ்வோம் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள், பலவிதமான எண்ணங்கள் உங்களுடைய மனதில் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, ஸோ இந்த ஓட்டங்களுக்கான சரியான ஒரு விடை தெரிந்து கொள்ள வேண்டும் என நீங்கள் விருப்பப்பட்டால் நம்முடைய யூடியூப் சேனலில், இன்ஸ்டாகிராமில் கீழே வந்து நம்பர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் போட்டுருங்க. நீங்கள் உங்களுடைய பெயர், பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், பிறந்த ஊர், தற்போது எந்த ஊரில் இருக்கீங்க, எந்த நாட்டில் இருக்கீங்கிறது முக்கியம். ஏன்னா நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகள்லையுமே டெலிகாஸ்ட் ஆகியிருக்கு யூடியூப் சேனல். ஸோ எல்லா நாடுகள்லேருந்து கால்ஸ் வருது. அந்த ஒவ்வொரு நாடுகளுக்கு ஏற்றவாறு நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், அப்பாயின்மெண்ட் டைம் வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம். அதனால் தயவுசெய்து நீங்கள் பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஃபஸ்ட்டு எஸ்எம்எஸ் போட்டுருங்க வாட்ஸ்அப்பில். அதுக்கப்புறம் உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்த பிறகு நம்ம ஆஃபீஸ்லேருந்து என்னுடைய நம்பர் கொடுப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், டைரெக்டாக என்கிட்ட நீங்கள் பேசலாம். ஸோ உங்களுடைய அத்தனை விதமான கேள்விகளுக்கும் ஜோதிட ரீதியாக ஆராய்ந்து உங்களுக்கு பதில் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இதை தாண்டி எனக்கு ஜாதகம் இல்லையே, என்னுடைய எதிர்காலத்தை நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா உறுதியாக நீங்களும் உங்களுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பிறந்த ஒரு வயதுன்னு ஒன்று தெரியுங்களா, எனக்கு ஒரு 40 வயது, எனக்கு ஒரு 30 வயது அப்படின்னு உங்களுடைய வயதை சொல்லி உங்களுடைய பேரை மட்டும் சொன்னால் போதும். உங்களுக்கும் அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுடைய எதிர்காலத்தை துல்லியமாக கணிச்சு கூற முடியுங்கிறது என்னுடைய ஜோதிட ரீதியான ஆழ்மையான கருத்து.